இந்திய சினிமாவிலே முதல் முறையா இல்ல உலக சினிமாவிலே முதல் முறையா வந்து கிட்டத்தட்ட 2 உச்ச நட்சத்திரங்கள், இந்த பக்கம் ரஜினி சார், இந்த பக்கம் கமல் சார், ஆண்டவரும் தலைவரும் சேர்ந்து மறுபடியும் அதாவது கிட்டத்தட்ட 47 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்க போறாங்க. அதோட ப்ரோமோ வீடியோ தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சம்பவம் சும்மா வேற லெவல் இருக்கு. யோ நெல்சா நீ வேற லெவல் பண்ணிருக்கியா அப்படின்ற மாதிரி தான். எந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போறது புதுவிதமான கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த ப்ரோமோ கட்டு வந்து இருக்குது. ஒவ்வொரு சினிமா பிரேம் வந்து நம்ம நெல்சன் வந்து செதுக்கியிருக்காருன்னு சொல்லலாம். சாதாரண ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அதுக்கான மியூசிக்கு, அவங்க நடந்த ஒரு ஸ்டைலு, அவங்க 2 பேரும் நடந்து அந்த மாதிரி ஒரு வேற மாதிரி இருக்கும். இதுல இடையில பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் அந்த ப்ரோமோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நெல்சன் வந்து யோசிப்பாரு, நம்ம இந்த பக்கம் போகலாமா இல்லை இந்த பக்கம் போகலாமா, ரஜினி சார் ரூமுக்கு போவோமா கமல் சார் ரூமுக்கு போகணும், அப்படி பிங்கி பார்த்து அப்படியே போட்டிருப்பாரு. ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கே போகலாம். அந்த நேரம் பார்த்து நம்ம அனிருத் சார் வந்து உள்ள வர்றாரு. உள்ள வந்துட்டு இந்த 2ல 1 தொடு அப்படின்னுவாரு. அவர் வந்து அப்படி இப்படின்னு தொட்டுட்டு ஓகே இதே ஐடியா நம்மளும் ஃபாலோ பண்ணிப்போம் அப்படின்னு நேரா கமல் சார் ரூமுக்குள்ள போவாரு. அங்க உள்ள போனவர் சார் இதே தான் சார் நம்ம ரஜினி சார் தொட்டிருக்காரு அப்படின்னாரு. சூப்பர் சார், ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. உடனே அவர் வந்து இதா அப்போ வேண்டாம் அப்படின்னு அடுத்த வாட்சிக்கு போயிருவாரு. அந்த பக்கம் பார்த்தா ரஜினி சார் இதே தான் கமல் சார் எடுத்திருக்காரு அப்படின்னா அவர் இந்த கூலில வேண்டாம் அப்படின்னு சொல்லி வேற கூலி இப்படி மாற்றி ஃபன் பண்ண 2 பேரும் அப்படியே வருவாங்க ஸ்க்ரீனில். அது வேற லெவலில் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 47 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றா இருந்ததுனால அந்த ப்ரெசென்டே வேற லெவல் இருக்கும். தலைவர் ஃபேன்ஸும் ஆண்டவர் ஃபேன்ஸும் வேற லெவலில் செலிப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் நடந்து வராங்க. அப்போ வந்து தலைவர் வந்து சும்மா ஸ்டைலில் அப்படி இந்த பாயிண்ட் அப்படி கார் சார் தூக்கி போடுவார். அதை அப்படியே கமெண்ட் சார் கேட்ச் பிடிச்சி அப்படியே 2 பேர் உள்ள வந்து உட்காருவாங்க. அப்போ வந்து உள்ள வந்து உட்காரும் போது வந்து நம்ம ஆண்டவர் வந்து கேட்பாரு, அதெல்லாம் இருக்கட்டும் இந்த படத்துல யார் ஹீரோ அப்படின்னு. யாரு ஹீரோ? உடனே நம்ம 2 பேரும் முழிப்பாங்க. யாரு நம்ம அனிருத் சாரும் நம்ம நெல்சா சாரும் வந்து அப்படியே 2 பேரும் முழிப்பாங்க. உடனே நம்ம ரஜினி சார் கேட்பாரு, அதை கேட்கறாங்கல்ல சொல்லுங்க ஜி அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. உடனே அவர் சொல்றதுக்குள்ள அப்படி கார் தான் வேறு வேறுமா போவாங்க. யாரு ஹீரோ? இதுல யார் ஹீரோ யார் வில்லன் தெரியாத மாதிரி அப்படியே ட்விஸ்ட் வச்சு அப்படியே அந்த ப்ரோமோ கட்டு முடிச்சிருக்காங்க. அது வேற லெவல் ப்ரோமோ இருக்குன்னு தான் சொல்லணும். மியூசிக்கும் பேக்ரவுண்டு வேற லெவலில் இருக்கு. அப்படியே இருக்கும்போது அப்படியே ப்ரோமோ கட்டை வந்து அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை நம்ம நெல்சன் வந்து செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட ரஜினி சார் கமல் சார் இணையற படத்தை வந்து லோகேஷ் தான் இயக்கிறதா இருந்துச்சு. அது வந்து சில காரணங்களா அதாவது என்னன்னா கூலி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த கூலி படம் வந்து கலவையான விமர்சனம் வந்துச்சு. ஸோ அதனால வந்து ரஜினி சார் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணாரு. ஓகே இவரை வச்சு நம்ம இந்த படம் பண்ணலாம், நமக்கு கலவையான விமர்சனம். 2வது வந்து இது வந்து ரத்தம் துப்பாக்கி இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சரி வேற யாருன்னா கதை கேட்போம் அப்படின்னு கேட்கும்போது நெல்சன் சார் வந்து என்கிட்ட ஒரு கதை இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதை கேட்ட உடனே நம்ம ரஜினி சார் பிடிச்சி போக உடனே நம்ம கமலுக்கு கால் அடிச்சாரு. சார் இது மாதிரி நெல்சன்கிட்ட ஒரு கதை இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னார். சரி ஓகே நம்ம கதை உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடியே வந்து இப்போ நெல்சன் வந்து நம்ம ரஜினி சார் வச்சு 2 படம் பண்ணாரு. ஜெயிலர் 1 ஜெயிலர் 2. ஜெயிலர் 1 வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இப்போ ஜெயிலர் 2 வந்து சம்பவம் லோடு ஆகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அடுத்த படம் என்ன அப்படின்னு கொஸ்டின் மார்க் இருக்கும்போது நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி இப்போ ரஜினி சார் கமல் சாரை வச்சு கிட்டத்தட்ட 47 வருஷம் கழிச்சு 2 பேரும் சம்பவம் பண்ண போறாங்க. அந்த சம்பவத்தை பண்ண போறது யாருன்னா நம்ம நெல்சன் தான் அந்த சம்பவத்தை பண்ண போறோம். அதுக்கு உறுதுணையா இருக்க போறது யாருன்னா நம்ம அனிருத். ஆல்ரெடி அவர் வந்து ஜெயிலர் 1 எப்படி ஒரு பாட்டு போட்டிருந்தாரு, ஒப்பம் விசிலா கேட்டோம்னா விசில போட்டு சம்பவம் பண்ணி வச்சது. அதை தொடர்ந்து இப்போ இதுல எப்படி பண்ண போறாருன்னா அப்படி ஆடியன்ஸ்ல ஒரு வேற லெவல் எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து இந்த படத்துல யார் ஹீரோ அப்படின்னு தான் இப்போ ரசிகர் மத்தியில ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ரஜினி சாரா இல்லை இன்னொரு பக்கம் கமல் சார் இருக்கும்போது இப்போ 2 பேரும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும் அந்த படத்துல அப்படின்னும் போது ஒருத்தரை ஹீரோவும் ஒருத்தரை வில்லனா காமிக்க முடியாது. பட் அதே சமயத்தில் 2 பேரும் ஹீரோவா காமிச்சா படத்தோட சுவாரஸ்யம் குறையத்துக்காக அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஈக்குவலான வில்லன் போடணும் அப்படின்ற போது சரி அப்போ வந்து என்ன ஆடியன்ஸ்லாம் சொன்னாங்கன்னா இப்போ தலைவர் ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நீங்க வந்து எங்க ரஜினி சாரை வந்து நீங்க வில்லனாவே போட்டுருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஜினி சார் பண்ண சம்பவங்கள் அப்படி ஆரம்ப காலத்துல இப்போ அபூர்வ ராகங்கள் இப்போ 3 முடிச்சு இந்த 3 முடிச்சுலாம் தலைவர் வந்து வேற லெவல் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால வந்து எங்க தலைவர் வந்து நான் வில்லனா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால இந்த படத்துல வந்து தலைவரை வந்து வில்லனா தான் நீங்க போடணும், ஹீரோ வந்து நம்ம கமல் சார் இருந்துட்டு போட்டோம், நாங்கள் வந்து எங்க தலைவர் வந்து வில்லனா தான் பார்ப்போம் அப்படின்னு ரஜினி சாரோட ஃபேன்ஸ்லாம் ஆர்வமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் கமல் சாரோட ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்றாங்க, இல்ல எங்க ஆண்டவரை வந்து நீங்க வில்லனா தான் போடணும் அப்படின்னு மாத்தி சண்டை போடுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஹீரோக்கு தான் சண்டை போடுவாங்க, எங்க படத்துல நாங்க தான் ஹீரோ அப்படின்னு மாதிரி. இப்போ வந்து என்னன்னா அவங்களோட ஹீரோக்கு வந்து அவங்க வில்லனா பார்க்க ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால 2 பேருமே எங்க ஹீரோ வில்லனாக்க எங்க ஹீரோல வில்லனாக்குன்னு சண்டை போட்டுறாங்க. இது என்ன சம்பவம்னா ஆல்ரெடி ப்ரோமோ கட்டுக்கே தியேட்டர் பிளாஸ்ட் ஆச்சு. அப்படி இருக்கும்போது இதுல ஒருத்தர் வில்லனாவும் ஒருத்தர் ஹீரோவும் பண்ணும்போது தியேட்டர்ல இருக்கிற 2 ஃபேன்ஸ் அதாவது ரஜினி சார் ஃபேன்ஸும் கமல் சார் ஃபேன்ஸும் என்ன மனநிலை இருப்பாங்க, 2 பேரும் வெளியே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பொறுத்திருந்தா போகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கமல் சாரோட படமும் ரஜினி சார் படமும் போட்டி போட்டு வரும். அப்போ வந்து 2 ரசிகருமே போட்டி போட்டு சண்டை போட்டு பார்ப்பாங்க, என் தலைவர் தான் பெருசு எங்க ஆண்டவர் தான் பெருசுன்னு 2 தியேட்டருமே ஒரு கலவரம் நடக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ 2 பேரும் ஒரே ஸ்கிரீன்ல வராங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்போ தலை அஜித் இந்த பக்கம் தளபதி விஜய் அப்படின்னு
ஒன்று போட்டி இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து அப்ப ரஜினி சாரும் கமல் சாரும் உச்சத்துல இருக்கும்போது போட்டி கடுமையா இருக்கும். ஆனா இப்ப கூட சோசியல் மீடியால இருந்து சண்டை போடுறாங்க. பட் ஆனா அப்பெல்லாம் வந்து தெரு ஊருக்கு வந்து சண்டை போடுவாங்க. எங்க ஆளு தான் பெருசு, உங்க ஆளு தான் பெருசுன்னு. அப்படி இருக்கும்போது இப்ப 2 பேரும் ஒண்ணா வராங்கன்னா, நெல்சா கொஞ்சம் பிசிறு தடிச்சுனா கூட சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க. பாத்துக்கோ. அதனால கொஞ்சம் பார்த்து செய் அப்படின்னு தான் இப்ப ரசிகர்கள் வந்து கேட்டுக்கிறாங்க. ஆனா இப்பயே வந்து சண்டை போட ஆரம்பிச்சாங்க. பட் இதுக்கு முன்னாடி நடந்த சண்டை வேற. பட் இப்போ வந்து 2 பேரும் இல்ல எங்க தலைவர் தான், இல்ல எங்க ஆண்டவர் தான் அப்படி சண்டை போடுறாங்க. சோ அதனால வந்து நெல்சன் வந்து பார்த்து செய்யணும் அப்படின்னு வந்து 2 ரசிகர்கள் வந்து கேட்டுக்கிறாங்க.